ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போன வாரம் நம்ம வந்து ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது, ChatGPT யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் நம்ம பசங்களுக்கு என்னென்னா மாட்டாமல் ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ரொம்ப பசங்க ரொம்ப ஆவலாக கேட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ChatGPT யூஸ் பண்ணால் எப்படி மாட்டாமல் இருக்கிறது, ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ChatGPT யூஸ் பண்ணி ஒரு AI டூலில் கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட்டோ எடுத்து நம்ம யூடியூப்பில் போடும் போதோ, அதை வச்சு ஒரு இபுக் கிரியேட் பண்ணும் போதோ பிளேஜரிசமில் வந்து மாட்டிக்கிறது. பிளேஜரிசம்னா ஒரே கண்டென்ட் எடுத்து போடுறது, இன்னொருத்தங்க மாதிரியே இருக்கிறது. சிமிலாரிட்டி இருக்கும்போது கூகுளில் SEOஸ்லாம் சரியாக ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லை, ரெப்ளிகாட விஷயம் நீங்கள் புக்காக எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாதிரி எப்படி நம்ம ChatGPT யூஸ் பண்ணோம்னா எப்படி வந்து நம்ம பிளேஜரிசம்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகுறது, அதே மட்டும் இல்லை ChatGPT யூஸ் பண்ணிட்டுருந்தே தெரியக்கூடாது. அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் தான் நான் காட்ட போகிறேன். ரெடியா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு VJ's Insights. ஒரு எஸ்ஸே எழுத போகிறோம். அந்த எஸ்ஸையை வந்து ChatGPT தான் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்காத மாதிரி பண்ண போகிறோம். ரெடியா? வாங்க பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்ஸே எழுத சொல்ல போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச எஸ்ஸே என்னங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ என்ன பண்ணால், ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் 200 words. சின்னதாக ஒரு டாஸ்க், 200 போதும். ரொம்ப நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஸ்ஸே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா, நம்ம வந்து அழகான ஒரு கிராமர்லேயோ சென்டென்ஸ்க்காக போட தேவையில்ல. நீங்கள் இப்படியே குண்டக்க போட்டால் கூட அது புரிஞ்சுக்கும். ஸோ 200 words. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, 200 wordsல எனக்கு ஒரு அழகாக ஒரு எஸ்ஸே மாதிரி எழுதி எனக்கு கொடுத்துரும். ஓகே, இல்லை ஒரு பேராகிராஃப் எழுதி எனக்கு கொடுத்துரும். ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்ஸே வந்து இல்லை ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம சப்மிட் பண்ணோம்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம AI தான் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்? அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு இபுக் எழுதுறீங்க, அந்த இபுக்கை பப்ளிஷ் பண்ணும்போதும் பிளேஜரிசமில் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நீங்கள் உங்கள் பிளாக்குக்கு வந்து ஒரு கண்டென்ட் எழுதுறீங்கன்னா அந்த கண்டென்ட் கூட SEOவில் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ரைட்? ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து ரீஃப்ரேஸ் பண்ணுறது அண்ட் இதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், தம்பி எப்படி வேலை செய்கிறாப்புல. சூப்பர்டா தம்பி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ GPT அவுட்புட் டிடெக்ட், அதோட லிங்க் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இன்றைக்கி நான் கொடுக்குறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே நான் போடுறேன். போட்டோன்னே என்ன பண்ணுவோன்னா ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பித்தோம். பார்த்தீங்களா, 99.98% வந்து இது வந்து ஃபேக்குன்னு வந்து சொல்லிருச்சு. ரைட்? இப்படியே நம்ம சப்மிட் பண்ணோம்னா மாட்டிப்போம். கரெக்ட்? இதை எப்படி நம்ம வந்து ரீஃப்ரேஸ் பண்ணுறது, இது எப்படி வந்து நம்ம மாட்டாமல் இருக்கிறதுன்னு பார்க்கணுன்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டூல் இருக்குங்க. அதாவது ஆர்டிக்கல் ஸ்பின்னர். அதாவது இருக்க வேர்ட்ஸ்லாம் அப்படியே சுற்றி விட்டு அப்படியே வேறு மாதிரி மாற்றி கொடு. நம்ம தான் பண்ணுவோம்ல, ஃப்ரெண்டை காப்பி அடிக்கும் போது ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக நம்ம அந்த இஃப்லாம் மாற்றி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வேலை தான் இது. ஸோ கூகுள்ஸ் தான் அது ஃபுல்லாக. ஸோ இது அப்படியே நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிட்டு ஆர்டிக்கல் ஸ்பின்னர்னு ஒரு வெப்சைட் போகிறோம். அதில் போயிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ண உடனே பேசிக் பேராஃபேஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்னு இருக்குது. அட்வான்ஸ் உங்களுக்கு நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ பேசிக் பேராஃபேஸ் பண்ணோம்னா இந்த வேர்ட்ஸை அப்படியே வந்து நம்மளுக்கு லிட்டரலாக நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஃபுல்லாக மாற்றிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை நான் காப்பி பண்ணுறேன். இன்னும் இங்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். திரும்பி இங்கே வந்துட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா 98% வந்து ரியல்னு சொல்லிடுச்சு. இன்னும் சில பேருக்கு உருத்தமே அந்த மாதிரி 1.5 அது பாட்டுக்கு 2 போதுங்க, ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அது நார்மலாக ஒரு ஆவரேஜ் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா ரியல்னு காமிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இதில் வந்து சார் என்ன சார் மேன்மேடுன்னு இருக்குது, ஏஐன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னொரு அட்வான்ஸ் டூல் இருக்குது. அதாவது இதிலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேராஃபேஸ்ன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். அது என்னென்னா குவில்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த குவில்பாட்டில் உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 125 words வரைக்கும் தான் உங்களால் போட முடியும். பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பே பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா 125 wordsஸாக நீங்கள் போட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா 125 words மட்டும் இது பண்ணி அது டீசெண்டாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருச்சு. ரைட்? சூப்பரில். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ChatGPTல க்ரியேட் பண்ண விஷயத்தை வந்து உங்களுக்கு ஏற்றாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் grammarly.comல போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ், கிராமர் எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் பண்ணி சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ரைட்? ஸோ எப்படி இருந்துச்சுங்க? செமையா? இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ், டூல்ஸ், டிப்ஸ் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் அடிக்கடி நம்ம சந்திக்க போகிறோம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நான் உங்கள் VJ சரவணன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அண்ட் ஐ வில் see you next time. Tata.